வணக்கம் மாணவர்களே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். இதில் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வே ஆஃப் ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன், டேபிளர் ரெப்ரசன்டிங் ஆஃப் எ ஃபங்க்ஷன். அதாவது டேபிளர் ரெப்ரசன்டிங் ஆஃப் எ ஃபங்க்ஷன்னா அட்டவணை முறையில் எப்படி எழுதுறது ஒரு ஃபங்க்ஷனை. when the elements of the domain are listed like x1, x2, x3, xn, we can use the tabular form. அதாவது எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க x1, x2, x3 எக்ஸெட்ரா xn வரைக்கும். அதோட ஒவ்வொரு எலிமெண்ட்டோட வேல்யூவும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா y1, y2, y3, yn அப்படின்னு எழுதுகிறோம். அதை நாம் ஒரு டேபிள் ஃபார்மில் எழுதிக்கலாம். x அதோட வேல்யூ y-னும், x1 அதோட வேல்யூ y1-னும், x2 அதோட வேல்யூ y2, அதே மாதிரி xn அதோட வேல்யூ yn அந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ ஒரு வேளை எக்ஸோட வேல்யூ 1, 2, 3, 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸு, அதோட எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எக்ஸ்னே எடுத்து எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 1 அப்படின்னு வரும். அப்போ 1 அதோட வேல்யூ 1, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 2ஓட வேல்யூ 4, 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 3 3s are 9. இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் எழுதுறது, இதுதான் நம்ம டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம 10th நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டிங் ஆஃப் எ ஃபங்க்ஷன். எப்படி கிராஃப்ல நம்ம போடுறது, இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் 10th. எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்துடும், வரைஞ்சிக்குவோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1னா 1,1, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 4 அப்படின்னா 2,4ன்னு புள்ளி வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் ஃபார்மேட்டில் போடுறது. இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் வேல்யூவை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் வேல்யூவை ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கணும். அதாவது டொமைனை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் கோடொமைன் வேல்யூவை ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்து நம்ம வரைகிறது தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அனாலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை எந்த மாதிரிலாம் எழுதலாம்? x³ + 5ன்னு எழுதலாம், sin x + cos x டிவைடட் பை x² + 1ன்னு எழுதலாம், log x + 5√x இந்த மாதிரிலாம் எழுதலாம். அதை நம்ம y அப்படின்னு சொல்லுவோம். y = x³ + 5 இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்கலாம், இல்லைன்னா வேரியபிள் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ, லாக் வேல்யூ இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழேயும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. y = x - 1 டிவைடட் பை x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. y = √9 - x², y = sin x + cos x, a = πr². இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் எழுதலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் டொமைன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபங்க்ஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம டொமைன் என்ன அப்படிங்கிறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் y = x³ + 3 அப்படின்னு இருக்கு. y = x³ + 3 அப்படிங்கிறது இதோட டொமைன் என்ன? -∞ +∞. இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட எந்த வேல்யூக்கெல்லாம், அதாவது எந்த x வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணா ஒய்யோட வேல்யூ கிடைக்குமோ, அதாவது இன்ஃபினிட்டி வரக்கூடாது. நம்ம சப்ஸ்டியூட் பண்ற வேல்யூ எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணா இன்ஃபினிட்டி ஆகக்கூடாது. அதே மாதிரி ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது, டிஃபைன்டா இருக்கணும். அதுதான் நம்ம வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மைனஸ், இது வந்து என்னன்னு சொல்லுவோம், -∞, +∞, ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஒரு சிம்பிள், அது வேல்யூ கிடையாது. இதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூஸ், ரியல் நம்பர்ஸ்ல இருக்கிற வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு அதுவும் ஒரு வேல்யூ கிடைக்கும்.
அதனால இதோட டொமைன் என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா பிளஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி தான் y is equal to x power of 4 minus 2 இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம். பாலினாமியல் அப்படிங்கிறது டினாமினேட்டர்ல வேரியபிள் வரக்கூடாது, ரூட்டுக்குள்ள வேரியபிள் வரக்கூடாது. அப்போ பாலினாமியலா இருந்ததுன்னா அதோட டொமைன் என்னவா இருக்கும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா பிளஸ் இன்ஃபினிட்டிவா இருக்கும். அதே மாதிரி அது ஃபங்க்ஷனாவும் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணிடலாம், எல்லா ரியல் வேல்யூஸ்க்கும் அது ஃபங்க்ஷனா இருக்கும். அதே மாதிரி கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, y is equal to x minus 1 divided by x plus 1 கொடுத்துருக்காங்க. இதோட டொமைன் என்னன்னா ரியல் நம்பர் மைனஸ் 1, அதாவது ரியல் நம்பர்ல இருந்து மைனஸ் 1ங்கிறத விட்டுட்டு எடுக்கிறது தான் டொமைன். எதனால மைனஸ் 1 எடுத்துக்கணும், டினாமினேட்டர்ல பாருங்க, டினாமினேட்டர்ல எக்ஸுக்கு பதில், அதாவது இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y is equal to என்ன ஆயிரும், -1 டிவைடட் பை -1 plus 1ன்னு வரும். அப்ப நியூமரேட்டர்ல -2 இருக்கும், டினாமினேட்டர்ல 0 ஆயிரும். அப்போ y ஓட வேல்யூ என்னன்னு வந்துரும், இன்ஃபினிட்டி வந்துரும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்ஃபினிட்டி வரக்கூடாது y ஓட வேல்யூ. அப்போ எந்த வேல்யூக்கு இன்ஃபினிட்டி வருதோ அதை நாம ஒமிட் பண்ணிட்டு தான் டொமைன் எழுதணும். அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல, டினாமினேட்டர் x plus 1 is equal to 0ன்னு எடுத்துக்கிட்டு x ஓட வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும், -1. இந்த x ஓட வேல்யூ -1 ரியல் நம்பர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுதான் டொமைன் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னன்னா r minus of -1. அடுத்தது ஃபங்க்ஷன் y is equal to plus root of 4 minus x squared. இதோட டொமைன் என்ன, அதே மாதிரி தான் இதுல x ஓட வேல்யூ -2க்கும் +2க்கும் நடுவுல அப்ளை பண்ணா மட்டும்தான் ரூட்டுக்குள்ள பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். மற்றபடி வேற 3 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 4 minus 3 ஸ்கொயர்னா -9 வரும், 4 minus 3ன்னு வரும். அதாவது ரூட் ஆஃப் 4 minus 9 வரும், இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ரூட் -5 அப்படின்னு வந்துடும். அப்போ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ 3 எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது டொமைன்னா, -2ல இருந்து +2க்கு நடுவுல இருக்கிற வேல்யூ தான் டொமைனா எடுத்துக்கணும். அதனாலதான் அதுல டொமைன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா -2 less than or equal to x less than or equal to 2 அதான் டொமைன். அடுத்தது, now recall the domain of the function y equal to 2x, y equal to x squared, y equal to root x, y equal to minus root x. இதுக்கெல்லாம் டொமைன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்ல. y is equal to 2x னா நம்ம கண்ண மூடிட்டு சொல்லிடலாம், இதோட டொமைன் என்னன்னா -infinity to +infinity. அதே மாதிரி y equal to x ஸ்கொயர்டுக்கும் சொல்லிடலாம், டொமைன் என்னன்னா -infinity to +infinity. ஏன்னா இதுல ரியல் நம்பர்ல எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் yக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும், கண்டிப்பா ஒரு யூனிக் வேல்யூ கிடைக்கும். அதே வந்து y equal to root x அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணக்கூடாது. -2ன்னு நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணா ரூட்டுக்குள்ள -2 வந்துடணும், ரூட்டுக்குள்ள மைனஸ் வேல்யூ வரக்கூடாது. அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வரணும். அப்போ எதுல இருந்து எடுத்துக்கலாம்னா 0,0க்கு க்ளோஸ் டு பிராக்கெட் போட்டுக்கலாம், இன்ஃபினிட்டி தான் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கும் இதே தான், 0,∞ 0 வரலாம், ஆனா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அப்போ எந்த டொமைன் வேல்யூ எடுக்கணும்னா 0 to ∞. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான டொமைன் என்னன்னா -infinity to +infinity. செகண்ட் ஒன்னோட டொமைன் என்னன்னாலும் அதுவும் -infinity, +infinity. தேர்ட் ஒன்னுக்கு டொமைன் என்னன்னா 0,∞, 0க்கு க்ளோஸ் டு பிராக்கெட் போடணும், இன்ஃபினிட்டிக்கு ஓப்பன் பிராக்கெட் போடணும். அதே மாதிரி தான் அடுத்த ஒன்னுக்கும் 0,∞ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில ஃபங்க்ஷனை sometimes we may come across piecewise defined function, அதாவது தனித்தனியா பிரிச்சும் நாம சில ஃபங்க்ஷனை எடுத்துக்கும். ஒரு ஃபங்க்ஷனை இப்படியே எழுதலாம், f of x equal to 0 if -infinity less than x less than or equal to -2. அதே மாதிரி 2x if -2 less than x less than or equal to 3. அடுத்தது லாஸ்ட் ஒன், x squared if 3 less than x less than x cube less than infinity. இந்த மாதிரி சொல்லுவோம்.
இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸ் தகுந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஒருவேளை எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் we have to select the formula to be used to find the value of x at any point x. To find the value of f at any real numbers, first we have to find which interval x, and the x ங்கிறது எந்த இன்டர்வல்ல இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். Then using the corresponding formula we can find the value of x. அதை வச்சுக்கிட்டு எப்படி நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். To find f of 6, first f of 6 க்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ 6 எந்த இன்டர்வல்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். 6 எந்த இன்டர்வல்ல இருக்கு? 3 less than x less than infinity, இந்த வேல்யூக்குள்ள தான் 6 இருக்கு. அப்போ அந்த வேல்யூக்கு தகுந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அப்போ f of x equal to x squared அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். அதுல 6னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். f of 6 போடுவோம். அப்போ 6 ஸ்கொயர்ட் என்ன வந்துரும்? 36 அந்த மாதிரி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எந்த x வேல்யூவோ அதுக்கான இன்டர்வல்ல கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் f of -1 -1ங்கிறது எந்த இன்டர்வல்குள்ள இருக்குன்னு பார்க்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2ல இருக்கானா? இதுல இல்ல, அந்த இன்டர்வல்ல இல்ல. இப்ப -2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கு. நம்ம நம்பர் லைன் வரைஞ்சிக்கங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். -2 -1 0 1 2. இதுல -2க்கும் 3. அப்போ இப்படி எழுதிக்குவோம். இந்த இன்டர்வல்ல தான் 2x இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இதுல தான் -1 இருக்கு. அப்போ f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா 2x. அதுல f of -1 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ 2 into -1 என்ன வந்துரும்? -2 அப்படின்னு வந்துரும். அதுக்கான ஆன்சர் தான் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி f of -5 எந்த இன்டர்வல்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். -5 எந்த இன்டர்வல்ல இருக்கு? -infinity less than x less than or equal to 2 இந்த இன்டர்வல்குள்ள தான் -5 இருக்கு. அப்போ f of அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன? f of x equal to 0. இதுல f of -5ங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். f of -5 is equal to இந்த பக்கம் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு வேரியபிள் இல்ல, அப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்கு. அப்ப 0 அப்படியே போட வேண்டியதுதான். அப்போ f of x f of -5 அதோட வேல்யூ என்னன்னா 0. இந்த மாதிரி கரெக்டா நம்ம ஃபங்க்ஷனை x எந்த இன்டர்வல்ல இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு அதுக்கான ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் r or subset of r, then we can draw the graph of the function. ஒரு கிராஃப் வரையலாம். எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்ம கிராஃப் வரைவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் f from 0,4 to r, இதுல டொமைன் என்னன்னா 0,4, கோடொமைன் அப்படின்னா r அப்படின்னு சொல்லுவோம். x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணி y வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வேல்யூக்கு மட்டும் 0க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0 divided by 2 f of x is equal to x by 2 plus 1. இதுல f of 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்ப 0 by 2 plus 1 என்ன வந்துரும்? 1 அப்படின்னு வந்துரும். அப்ப இன்டர்வல் என்ன? 0, 1. இதே மாதிரி 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ f of 4 அப்ப என்ன வந்துரும்? 4 divided by 2 plus 1. இப்போ 4 by 2 கேன்சல் பண்ணா 2 ஆயிரும். அப்ப 2 plus 1 is equal to 3. அப்போ 4னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3. அப்போ 4, 3 இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்போ நம்ம ஒரு லைன் வரையறதுக்கு இந்த ரெண்டு வேல்யூ இருந்தா போதும். இந்த ரெண்டு வேல்யூவையும் கிராஃப்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 0, 1 4, 3 இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிடறோம். அதுதான் y equal to x by 2 plus 1 அப்படிங்கிற கிராஃப். இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இதே மாதிரி தான் செகண்ட் ஒன், y is equal to x power of 4 plus 4 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. f of x equal to x square plus 4, x is greater than or equal to 0. The function will be given by its graph. இதே மாதிரி கிராஃப் வரைகிறோம், இது u ஷேப்ல வரும். Let x be a point on domain. Let us draw the vertical line through the point x. x வழியா ஒரு vertical line வரைகிறோம். ஏதாவது ஒரு x வேல்யூவா ஒரு vertical line வருதுன்னா let it meet the curve at p. p ல அது டச் பண்ணும். The point at which the vertical line draw through p meet y axis if f of x அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த x ஓட வேல்யூவோட xங்கிற எலிமெண்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். Similarly, using horizontal line through a point y in the coordinate codomain, we can find the pre-image of y அப்படின்னு சொல்றாங்க. அதாவது x ஆக்சிஸ்ல இருந்து ஒரு லைன் வரைகிறோம், அது கிராஃபை ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணும், அதுதான் அந்த எக்ஸ்ங்கிற வேல்யூ, எக்ஸ்ங்கிற பாயிண்டோட வேல்யூ f of xங்கிற வேல்யூ. அதாவது ஒரு டொமைன்ல இருக்கிற ஒரு எலிமெண்டோட இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோடொமைன், இந்த y ஆக்சிஸ கோடொமைன் சொல்லுவோம். இங்க இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம்னா அது தொடர பாயிண்ட், இது y, f of xங்கிற வேல்யூக்கான x வேல்யூ, அதாவது ஃப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். f of x ஓட ஃப்ரீ இமேஜ். Can we say that any curve on the plane be considered a function from a subset of R to R? அதாவது நம்ம ஒரு x axis மேல வரைகிற எல்லா கிராஃபும் ஃபங்க்ஷன் ஆகுமானா ஆகாது. எல்லா கர்வும் கண்டிப்பா ஃபங்க்ஷன் ஆகாது. நோ, அதான் சொல்லியிருக்காங்க நோன்னு. we cannot. There is a simple test to find it. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு. அதுவும் நாம பார்த்துருக்கோம் 10th. கிராஃப் வரைகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப்ல நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்றோம். அதாவது y ஆக்சிஸ்க்கு பேரலலா இல்லைன்னா x ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைகிறோம். அது அந்த கிராஃபை 2 இடத்துல டச் பண்ணுது. இந்த மாதிரி 2 பாயிண்ட்ல டச் பண்ணுச்சுன்னா அது நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது பாருங்க, அதுக்கான கரு வரைஞ்சு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் டச்சே ஆகலினா, ஒரு பாயிண்ட்ல கூட டச் ஆகலினா அதுவும் நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, இங்க வரைஞ்சிருக்காங்க ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன். இப்போ இப்படி இருக்கு ஒரு லைன், இப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் ஃபங்க்ஷன் ஆனா இப்போ நம்ம வெர்டிக்கல் லைன் வரைகிறோம். இந்த இன்டர்வல்ல, அதாவது எந்த இடத்துல இது 1ன்னு வச்சுக்கோ, இங்க 5ன்னு வச்சுக்கோ, 1 to 5ல இது ஃபங்க்ஷன். ஒருவேளை நம்ம இந்த இடத்த வரைஞ்சிட்டு சார் இங்க டச் ஆகல சார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இன்டர்வல்ல அது நாட் ஃபங்க்ஷன், வேற ஒண்ணுக்கு. இதுலயே பாருங்க, இந்த கர்வு 0 to 2.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0 to 2.5ல ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. அப்ப இந்த இன்டர்வல்ல அது ஃபங்க்ஷன். ஆனா எங்கெல்லாம் நமக்கு டச் பண்ணலையோ, அதாவது 2.5ல இருந்து 3 வரைக்கும் டச் ஆகலையா, இந்த இன்டர்வல்ல நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பவும் 3ல இருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு இடத்துல டச் ஆகுது, அப்ப அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் செக் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம் டொமைன். அந்த டொமைனை பொறுத்து தான் ஃபங்க்ஷன் மாறும். டொமைன் சேஞ்ச் ஆனா ஒரு ஃபங்க்ஷன் வந்து டொமைன் சேஞ்ச் ஆகிறப்ப அது ஃபங்க்ஷனா இல்லாமலும் போகும். ஃபங்க்ஷனா இருக்கிறது ஃபங்க்ஷனா இல்லாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதுதான் இங்க சொல்லிருக்காங்க. The curve indicate the figure 1.15 does not represent a function from 0 to 4. இந்த இன்டர்வல்ல, க்ளோஸ் இன்டர்வல் 0 to 4ல அது ஃபங்க்ஷன் கிடையாது.
to R because a vertical line meet the curve at more than one point. ஒரு பாயிண்ட்டுக்கு அதிகமான இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. அதே மாதிரி figure 1.17 அதை வரைஞ்சி காட்டுறாங்க. The curve indicate the figure 1.16 does not represent a function from 0 to 4. To or because a vertical line through x equal to 2.5 இந்த 2.5ங்கிற இடத்துல does not meet the curve. அது வந்து எங்கேயுமே டச் ஆகல, அதனால அது நாட் ஃபங்க்ஷன். ஒருவேளை 0 to 2.5ங்கிற இன்டர்வல்ல இது ஃபங்க்ஷனான்னு கேட்டானா ஃபங்க்ஷன், 3 to 4ல இது ஃபங்க்ஷனான்னு கேட்டானா ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபுல் இன்டர்வல்ல நாட் ஃபங்க்ஷன். இந்த ஃபுல் இன்டர்வல் கொடுத்தானா இது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நாம வரைஞ்சு பார்க்கணும். எல்லா பாயிண்ட்லயும் ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்ல ரெண்டு இடத்துலயோ இல்ல எங்கேயுமே இன்டர்செக்ட் பண்ணாம இருந்தாலோ அது நாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்டிங் வெதர் a given curve represent a function or not by drawing vertical line is called vertical line test அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா vertical line test அப்படின்னு சொல்லுவோம். இதை நாம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா நிலைக்குத்து கோட்டு சோதனை அப்படின்னு சொல்லுவோம். vertical line test அப்படின்னா நிலைக்குத்து கோடு சோதனை அப்படின்னு சொல்லுவோம். நிலைக்குத்து கோடு சோதனை. The third curve y squared equal to x illustration 1.2ல failed the vertical line test and hence it is not a function. y squared equal to xங்கிற கர்வ் பாருங்க அந்த எக்ஸாம்பிள்ல, அதுல நான் vertical line test பண்ணி பார்த்தீங்கன்னா அது நாட் ஃபங்க்ஷனா வரும் அப்படின்னு சொல்றாங்க. Some elementary function, அதாவது சில எளிமையான சார்புகள், ஃபங்க்ஷன்னா சார்புகள்னு சொல்லுவோம். சில எளிமையான சார்புகள் அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா சமணி சார்பு அப்படின்னு சொல்லுவோம். சபனி சார்பு. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு டொமைன் ABC இருக்குன்னு வச்சுக்கோங்க. f from x to x defined by f of x equal to x இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். f of x is equal to x. இந்த ஃபங்க்ஷன் ஒன்று மட்டும்தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதாவது டொமைன் நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் அதோட இமேஜ் அதுவே இருக்கணும். ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஏ வரணும், பின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா பி வரணும், சின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா சி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. டொமைன் 1 2 3 இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் y is equal to x, அதாவது f of x is equal to x. இது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாதான் f of x னு சொல்லலாம். y f of x equal to x ன்னு இருந்தாதான் f of 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 1 அப்படின்னு கிடைக்கும். f of 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்பையும் 2 னு கிடைக்கும். f of 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்பையும் நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, நாம எலிமெண்ட் டொமைன்ல இருக்கிற எந்த எலிமெண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் அதே தான் இமேஜ் கிடைக்கணும். அதை தான் நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஃபங்க்ஷன் இங்க இருக்கிறது ஃபிகர் 1.20 பாருங்க. ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் ஒய்னு வருது, பிங்கிற எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் ஒய் அப்படின்னு வருது, சிங்கிற எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் ஒய் வருது. அப்ப டொமைன்ல இருக்கிற எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் சேம் இமேஜ் கிடைச்சதுன்னா அதை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்
let x and y be two set, let c be a fixed element on y, the function f from x to y defined by f of x equal to c அப்படின்னு இருக்கணும். f of x equal to 5 இருக்கலாம், f of x equal to 7 இருக்கலாம். அதாவது அந்த ஃபங்க்ஷன் ஒரு கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், மாறிலி சார்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. மாறிலி சார்பு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் f of x equal to 0 அப்படின்னு கொடுத்திருந்தானா இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நல் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூஜ்ஜிய சார்பு அப்படின்னு சொல்லுவோம். பூஜ்ஜிய சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு கிராஃப்ல இப்படி கொடுத்துட்டு இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனான்னு கேட்டா இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது ஜீரோ ஃபங்க்ஷனுக்கான கிராஃப். இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான், டொமைன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கும். இதோட ரேஞ்சும் அதே தான் வரப்போகுது. ஏன்னா என்ன எலிமெண்ட்ஸ் அப்ளை பண்றோமோ அதே தான் இமேஜா கிடைக்கணும் அப்படிங்கறனால இதோட ரேஞ்சும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கும். ஆனா இதோட ரேஞ்சு சி மட்டும்தான் வரும். அடுத்தது a function f from r to r defined by f of x equal to modulus of x, where modulus of x is the modulus or absolute value அப்படின்னு சொல்லுவோம். modulus or absolute value. modulus அப்படின்னா மட்டு சார்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. மட்டு சார்பு இல்லைன்னா எண்ணளவு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். எண்ணளவு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடுலஸ் சார்பை மாடுலஸ் சிம்பலை நம்ம நீக்கணும். எப்படி நீக்கிறது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சார்பை பிரிக்கணும். அந்த மாடுலஸ் சிம்பல் இல்லாம இப்போ எக்ஸ் வந்து ஜீரோன்னு கொடுத்தோம்னு வச்சுங்க, அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன்ல f of x is equal to modulus of x அப்படின்னு இருக்கு. இதுல f of 0 கொடுத்தோம்னா 0 தான் நமக்கு கிடைக்க போகுது. மாடுலஸ் ஆஃப் 0னாலும் 0 தான் கிடைக்க போகுது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா if x equal to 0னா அந்த ஃபங்க்ஷனை 0னே எழுதிக்கலாம். இதே மாதிரி இப்போ f of x க்கு நம்ம வேல்யூ வந்து நெகட்டிவ்ல கொடுப்போம். இப்போ f of -2 அப்படின்னு கொடுக்கறோம்னா என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் -2னு போடுவோம். அப்ப மைனஸை விட்டுட்டு பாசிட்டிவ்ல ஆன்சர் எழுதுவோம், +2 அப்படின்னு எழுதுவோம். அப்ப நெகட்டிவ்ல கொடுக்கறப்ப அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருந்தா நமக்கு +2னு கிடைக்கும்னா இப்படி இருக்கிறதுக்கு பதிலா -x அப்படின்னு இருந்திருந்தா மைனஸ் ஆஃப் -2 +2னு மாறப்போகுது. ஒருவேளை நம்ம -3னு கொடுத்தாலும் மைனஸ் ஆஃப் -3 என்னன்னு வரும்? +3 அப்படின்னு தான் வரப்போகுது. அப்போ மாடுலஸ் நெகட்டிவ் சைட்ல அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எழுதிக்கலாம்னா எக்ஸ் வந்து 0 விட சின்னதா இருக்கிறப்ப -x அப்படின்னு எழுதிக்கலாம், பாசிட்டிவா இருக்கிறப்ப +x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம f of x f of 2னு கொடுத்தோம்னு வச்சுங்க, மாடுலஸ் ஆஃப் 2 அப்படின்னா 2 தான் வரப்போகுது. மாடுலஸ் ஆஃப் 3னாலும் 3 தான் வரப்போகுது. அப்போ வெறும் x இருந்தாலும் அதே ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. f of x equal to xன்னு இருக்கிறப்ப f of 2னு அப்ளை பண்ணா 2, f of 3 அப்ளை பண்ணா 3 வரும். அதனால x வந்து 0 விட பெருசா இருக்கிறப்ப கிரேட்டர் தென் 0வா இருக்கிறப்ப நம்ம x அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி மாடுலஸ் ஆஃப் xங்கிற ஃபங்க்ஷனை 3 ஃபங்க்ஷனா பிரிச்சிடறோம். அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது, ஆனா ஃபங்க்ஷனை மட்டும் ஸ்பிளிட் பண்ணி 3 ஃபங்க்ஷனா மாத்திருக்கும்.
இப்படி 3 ஃபங்க்ஷனா எழுதுறதுக்கு பதில் 2 ஃபங்க்ஷனா கூட எழுதலாம். இந்த x equal to 0ங்கிறத நம்ம ஏதாவது ஒண்ணுல சேர்த்துக்கலாம். x less than 0ல கூட சேர்த்துக்கலாம், x greater than 0களோட சேர்த்து இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷனா கூட பிரிச்சுக்கலாம். ஏன்னா மைனஸ் எக்ஸ்ல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 0 தான் வரும். அதனால f of x modulus of x minus x if x less than or equal to 0, x if x greater than or equal to 0 இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். அதை நம்ம நெகட்டிவ்லயும் சேர்த்திக்கலாம், பாசிட்டிவ்லயும் சேர்த்திக்கலாம். அந்த 0 இந்த மாதிரி 3 விதமா எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் நம்ம மாடுலஸ் ஆஃப் x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை. அதுக்கான கிராஃப் பாசிட்டிவ்ல போடுறப்ப இந்த மாதிரி வரும், 0னா இந்த இடத்துல வரும், நெகட்டிவ் போடுறப்ப லெஃப்ட் சைடுல இப்படி வரும். இதுதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கான கிராஃப். The function f from R to R defined by f of x equal to x divided by modulus of x if x is not equal to 0. X equal to 0 na if 0 is called the signum function அப்படினு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா signum function. சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா குறியீட்டு சார்புகள்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லணும்னா குறியீட்டு சார்பு அப்படின்னு சொல்லுவோம் சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத. The function f from R to R defined by f of x is the greater integer less than or equal to x is called integer part function or the greater integer function or floor function அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்று இருக்கு greatest integer function or floor function சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம்னா மீப்பெரு முழியன் சார்பு அப்படின்னு சொல்லுவோம் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்கு, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மீச்சிறு முழியன் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறோம் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஃப்ளோர்னா தரையை தொட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க கீழே, அதனால இதுக்கு இன்னொரு பேர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 1/5 அப்படின்னு கொடுத்துருந்தானா, அதாவது பாயிண்ட்ல சொல்லணும்னா 1.2 1.3 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன், இதை நம்ம என்ன எப்படி எழுதணும்னா 1ன்னு எழுதுவோம். ஒரு முழு எண்ணா மாத்திக்கணும், இன்டிஜரா மாத்திக்கணும். 1.2 அப்படின்னா 1 அப்படின்னு போட்டுக்கணும். 7.23 அப்படின்னா 7 அப்படின்னு போட்டுக்கணும். -2.12 அப்படின்னா -3 சின்ன வேல்யூ தான் போடணும், நாட் -2. அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற இந்த -2 எடுத்துக்கிறேன். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட பெரிய சின்ன நம்பரை தான் போடணும். ஏன்னா இப்படி பாருங்க -2 இருக்கு, -3 இருக்கு, இந்த -2.5 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். -2.5 இதை விட சின்ன நம்பர் தான் போடணும், அப்போ -3 தான் போடணும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா முழு எண்ணா மாத்துறப்ப சின்ன நம்பரா முழு எண்ணா மாற்றணும், சின்ன நம்பரோட முழு எண் மாற்றணும். அதே மாதிரி 6 அப்படின்னு முழு எண்லேயே இருக்குன்னு வச்சுங்க, இன்டிஜர்லேயே இருக்குன்னா 6 அப்படின்னு இன்டிஜர்லேயே இருக்குன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, 6னே போட்டுக்கலாம். அதே மாதிரி -4 அப்படின்னு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நம்ம -4 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு. சீல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சீலிங் அப்படின்னா மேல் செவத்து தொட்டுட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்படி மேலே வர மாதிரி வரணும்.
1 1/5 இப்படி இருந்ததுன்னா இதை பெரிய நம்பராக மாற்றிக்கணும், 2 அப்படின்னு மாற்றிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஒன்று பாருங்க, 7.23 இருக்குன்னா 8 அப்படின்னு எடுத்துக்கணும். -2 1/2 இருக்குன்னா இதோட பெரிய நம்பர் அப்படின்னா -2 அப்படின்னு எடுத்துக்கணும், நாட் -3 எடுத்துக்கூடாது. நல்லா பார்த்துக்கணும். ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா இன்டிஜர் ரவுண்ட் பண்ணுறப்ப பெரிய நம்பரை ரவுண்ட் பண்ணும். பாயிண்ட்ஸ்ல எல்லாம் இல்லை 6 அப்படின்னு இருக்குன்னா அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். -4 இருக்குன்னா -4ன்னு நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். இது பாருங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கான டயக்ராம். இது ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கான டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். சில டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா 1-to-1 ஃபங்க்ஷன், அதை நம்ம 1-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆன்-டு ஃபங்க்ஷன், இதை ரெண்டையும் பார்ப்போம். 1-1 ஃபங்க்ஷன்னா என்ன, ஆன்-டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இந்த ஃபிகர்லேயே நம்ம பார்ப்போம். ஃபிகர் 1.27ல் பாருங்கள், ஃபிகர் 1.27 கொடுத்துருக்காங்க. 1.28 1.29. லுக் அட் த two simple function given in figure 1.27 and 1.28. In the first function, two elements of the domain. ரெண்டு elements இருக்கு, B, C அப்படின்னு இருக்கு. B and C are mapped into the same element Y. ஒரே எலிமெண்ட் கிடைக்குது ரெண்டுக்கும், Bக்கும் Yங்கிற இமேஜ் கிடைக்குது, Cக்கும் Yங்கிற இமேஜ் கிடைக்குது. whereas it is not in the case of figure 1.28. இதில் அந்த மாதிரி இல்லை. ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு x கிடைச்சிருக்கு, பிங்கிற எலிமெண்ட்டுக்கு y கிடைச்சிருக்கு. ஃபங்க்ஷன் லைக் செகண்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இன் 1-1 ஃபங்க்ஷன். அப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு எலிமெண்ட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னில் அந்த மாதிரி இல்லை, ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. அப்போ இதில் பார்த்தோம்னா இதை நம்ம 1-1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், இதை நம்ம 1-1 ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், நாட் 1-1 ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட்டுக்கு அதாவது ஒரு ஃப்ரீ இமேஜுக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா ஃப்ரீ இமேஜுக்கு ரெண்டு இமேஜ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம 1-1 ஃபங்க்ஷனில் வராது அப்படின்னு சொல்லுவோம். In figure 1.28, function like the second one or example of 1-1 function. இந்த ரெண்டாவது ஒன்று தான் நம்ம 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்ட் ஒன் இதுவும் என்ன கிடையாதுன்னா 1-1 ஃபங்க்ஷன் கிடையாது, இதுவும் 1-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இதுதான் 1-1 ஃபங்க்ஷன். நேராக மேப்பிங் ஆகிருக்கும், ஒரு 1-1 அப்படிங்கிற மாதிரி மேப் ஆகிருக்கணும். இதுதான் நம்ம 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Let us look at the two function given in figure 1.28 and 1.29. The figure 1.28, the element Z is the codomain has no free image. Free image இல்லாமல் இருக்கு. இது பாருங்க, Zங்கிற எலிமெண்ட்டுக்கு ஃப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா அதை நாம் ஆன்-டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதை நாம் ஆன்-டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஃப்ரீ இமேஜுக்கு எலிமெண்ட், அதாவது ஃப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்குது. Now we define 1-1 function or on-to function. அதுக்கான டெஃபினிஷனை நம்ம பார்ப்போம். Definition 1.7. A function f from a to b is said to be 1-to-1 if x, y belongs to a. ஏலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம்னா, எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இல்லாமல் ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ரெண்டு இப்படி இருக்குன்னா, ரெண்டு எக்ஸு ஒய் இருக்குன்னா இந்த ரெண்டு
ஒரே இமேஜ் இங்கே வரக்கூடாது 5 இந்த மாதிரி வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா அதை நான் 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதுவும் வேற இதுவும் வேறையா எடுக்கிறோம்னா ரெண்டுக்கும் வேற வேற இமேஜ் இருக்கணும். 6 6 இந்த மாதிரி மேப்பிங் ஆகணும். 1 1க்கு மேப்பிங் ஆகணும். அதை தான் 1 ஃபங்க்ஷன் சொல்கிறோம். XY எக்ஸும் ஒய்யும் சேமா எடுத்தோம்னா சேமா வரணும். சேமா இல்லை அப்படின்னு எடுத்தோம்னா அதோட வேல்யூஸும் சேமா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒருவேளை எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற 2 எலிமெண்ட்டுக்கு எக்ஸு ஒய் இது 2 எலிமெண்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரே இமேஜ் தான் வருது, 2 ஈக்குவலாக இருக்குது, இப்படி தான் வருது அப்படின்னா இந்த 2 எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ம் ஒன்று சேர்ந்து இருக்கணும், 5ஆக இருக்கணும், எக்ஸும் 5ஆக இருக்கணும், ஒய்யும் 5ஆக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் ஒய்க்கும் இமேஜ் சேமாக இருந்தால் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியும் சொல்லலாம். இந்த மாதிரியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. A function f from a to b is said to be onto if for each b belongs to b there exists at least one element a belongs to a such that f of a equal to b. This is range of f b. அதாவது கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருந்ததுன்னா அது ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருந்தால் எப்போ சேமாக இருக்கும்? 5 6 7 இந்த பக்கம் இது எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்குது. இங்கே எக்ஸு ஒய் இது ரெண்டுக்கும் இமேஜ் ஃப்ரீ இமேஜ் இருக்குது. ஆனால் இதுக்கு ஃப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ இதை நாம் 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதுக்கும் ஒரு ஃப்ரீ இமேஜ் இசட்டுன்னு இருந்து இந்த பக்கம் இருக்கிற 5 6 7 தான் கோடொமைன், ரேஞ்சும் 5 6 7 வருது. அப்போ அதை தான் நாம் ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அனதர் நேம் ஆஃப் 1 to 1 ஃபங்க்ஷனை வந்து இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இன்னொரு பேர் இருக்கு. அதே மாதிரி ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இன்னொரு புதுசாக ஒன்று பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வருது. 1 1லேயும் வருது, ஆன் டூலேயும் வருது அப்படின்னா அதை நாம் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன் டூ இது ரெண்டுலேயும் வந்ததுன்னா அதுக்கு பேர் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். நாமளே 1 2 3 அப்படின்னு எடுத்துக்குவோம். இங்கே 5 6 7 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. 1க்கு 5 இருக்குது, 2க்கும் 5 இருக்குது, 3க்கு 6 இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பாரு. இது 1 1 ஃபங்க்ஷனில் வருமானா வராது. ஏன்னா 1க்கும் 2க்கும் இமேஜ் 5 தான் இருக்குது. அப்போது 1 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃப்ரீ இமேஜ் இல்லாமல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது ஆன் டூலேயும் வராது. அப்போ 1 1ம் இல்லை, ஆன் டூவும் இல்லைன்னா இது நெய்தர் 1 1 நார் ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்படி இருக்கு, 1க்கு 5 2க்கு 6 3க்கு 7 இருக்கு. இப்போ பாருங்க, இது 1 1லேயும் வரும், ப்ளஸ் இங்கே கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆன் டூலேயும் வரும். இதை தான் நம்ம 1 1 அண்டு ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். It is easy to observe that every identity function is 1 to 1 function. Identity function எல்லாமே 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். A constant function is not on to function. Constant function on to functionல வராது. ஏன்னா கோடொமைனும் ரேஞ்சு ஈக்குவலாக வராது. The following statement are some important simple result அப்படின்னு சொல்கிறாங்க. Let A and B be 2 set with M and N. 2 செட் எடுத்துக்கலாம். There is no 1 to 1 function from A to B na if M is greater than N. 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா M வந்து பெருசாக இருக்கணும், Nங்கிற செட்டு வந்து சின்னதாக இருக்கணும், எலிமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கணும், M தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது செகண்ட் ஒன், if there is an 1-to-1 function from A to B, 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா m is less than or equal to n இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிமெண்ட்ஸோட எண்ணிக்கை தான், ஏங்கிற செட்டோட எலிமெண்ட்டோட எண்ணிக்கை m, பிங்கிற செட்டோட எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா அந்த செட்டில் n எலிமெண்ட் இருக்குது. இதெல்லாம் சம் ரிசல்ட். தேர் இஸ் நோ ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்குன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷனாக இல்லாமல் இருக்கணும்னா m லெஸ் தேன் n இப்படி இருந்ததுன்னா, இந்த கான்செப்டில் இருந்ததுன்னா அதை ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஏங்கிற செட்டில் 5 எலிமெண்ட் இருக்குது, பிங்கிற செட்டில் 7 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக எதில் வராதுன்னா ஆன் டு ஃபங்க்ஷனில் வராது அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அதே மாதிரி இஃப் தேர் இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன், அது ஆன் டு ஃபங்க்ஷனாக ஆகணும்னா கண்டிப்பாக இப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும். m பெருசாகவும் n சின்னதாகவும் இருந்தால் அது ஆன் டு ஃபங்க்ஷனில் வரலாம். எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது எதில் வரும்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 1-1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷனில் வரும் அப்படின்னு நாம் சொல்லலாம். நோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், எம்மும் என்னும் ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இல்லைன்னு தான் சொல்ல முடியுமோ ஒழிஞ்சு அதுக்கு மேலே ஏதாவது வரலாம், 1-1ஆகவும் இருக்கலாம், ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். if x equal to 1 2 3 4, y equal to a b c d e ன்னு இருக்கு. அப்போ 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு செட்டு, டொமைனு, கோடொமைன் a b c d e அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து ஏக்கு மேப்பிங் ஆகுது, 2லேருந்து சிக்கு மேப்பிங் ஆகுது, 3லேருந்து ஈக்கு மேப்பிங் ஆகுது, 4லேருந்து பிக்கு மேப்பிங் ஆகுது. இது என்ன ஃபங்க்ஷன்? 1-1ல் இருக்கா? இருக்குது. ஆனால் ஆன் டூவில் வருமா? வராது. டிக்கு ஃப்ரீ இமேஜ் இல்லை. அப்போது இதை என்னன்னு சொல்லலாம்னா த ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1 பட் நாட் ஆன் டூ. இது 1-to-1ல் வரும், ஆனால் ஆன் டூவில் வராது அப்படின்னு சொல்லிடலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா செக் பண்ணுறோம். செகண்ட் ஒன் இருக்குது. என்ன இருக்குது? 1 2 3 4. கோடம் என்னென்ன இருக்குது? ஏ பி இருக்குது. என்ன மேப்பிங் ஆகுது? 1லேருந்து ஏக்கு மேப்பிங் ஆகுது, 2ம் ஏக்கு மேப்பிங் ஆகுது, 3யும் ஏக்கு மேப்பிங் ஆகுது, 4ம் ஏக்கு மேப்பிங் ஆகுது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? இது கண்டிப்பாக 1-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இட் இஸ் நாட் 1-1 ஃபங்க்ஷன். இது ஆன் டூ ஃபங்க்ஷனில் ஆகுமானா ஆகாது, ஏன்னா பிக்கு வந்து ஃப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ இட் இஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். இது 1-1ம் கிடையாது, ஆன் டூவும் கிடையாதுன்னா நெய்தர் 1-1 நார் ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் அதே மாதிரி தான். 1 2 3 4 கொடுத்துருக்காங்க எலிமெண்ட்ஸ். இந்த பக்கம் கோடொமைனில் ஏங்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து ஏக்கு வருது, 2ம் ஏக்கு வருது, 3யும் ஏக்கு வருது, 4ம் ஏக்கு வருது. இப்போ இது என்ன ஃபங்க்ஷன்னா 1-1 ஃபங்க்ஷன் கிடையாது, ஆனால் ஆன் டூ ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கே ஃப்ரீ இமேஜ் இல்லாத எந்த எலிமெண்ட்டும் இல்லை. அப்போ இது ஆன் டூவில் வரும். த ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1-1 பட் இட் இஸ் ஆன் டூ அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்ல 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க டொமைன். கோடொமைனில் ஏ பி சி டி இ கொடுத்துருக்காங்க. மேப்பிங் எப்படி கொடுத்துருக்காங்க? 1லேருந்து ஏக்கு மேப்பிங் ஆகுது, 2லேருந்து சிக்கு மேப்பிங் ஆகுது, 3லேருந்து பிக்கு மேப்பிங் ஆகுது, 4லேருந்தும் பிக்கு மேப்பிங் ஆகுது. அப்போ இது 1-1க்கு மேப்பிங் ஆகுது, ஆனால் ஈக்கு ஃப்ரீ இமேஜ் இல்லை. இப்போ இது ஆன் டூவில் வராது. அப்போ 1-1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். ஏ பி சி டி இ. இப்போ பார்ப்போம் திரும்பவும். 1லேருந்து ஏக்கு மேப்பிங், 2லேருந்து சிக்கு, 3லேருந்து பிக்கு, 4லேருந்து பிக்கு போகுது. இதை பாருங்கள் என்ன ஆகுது? இது 1-1 ஃபங்க்ஷன் கிடையாது, ஆன் டூ ஃபங்க்ஷனும் கிடையாது, டிக்கு ஈக்கு ஃப்ரீ இமேஜ் இல்லை. அப்போது இது நாட் 1-1 ஃபங்க்ஷன், நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபோர்த் ஒன்னை சரியாக பார்த்துக்குங்க. ஃபிஃப்த் ஒன் x 1 2 3 4, y வந்து ஏபிசிடி இருக்குது. 1 2
3 4 A B C D இருக்கு. 1ல இருந்து Aக்கு மேப்பிங் ஆகுது, 2ல இருந்து Cக்கு, 3ல இருந்து Dக்கு ஆகுது, 4ல இருந்து Bக்கு ஆகுது. இது 1 1லயும் வரும், on 2லயும் வரும். 1 1 and on 2 ஃபங்க்ஷன். அடுத்து 6th ஒன் x வந்து 1 2 3 4 இருக்கு. ABCDE இருக்கு. 1ல இருந்து Aக்கு மேப்பிங் ஆகும், 2ல இருந்து Cக்கு மேப்பிங் ஆகும், 3ல இருந்து Eக்கு மேப்பிங் ஆகும். 1 1ல வரும், 1 1ல வரும், ஆனா on 2ல வராது. This is இதுல பாருங்க 4க்கு இமேஜ் இல்லாம இருக்கு. இதுல பாருங்க டொமைன்ல 1 2 3 4 இருக்கு. இது A B C D E இருக்கு. 1ல இருந்து Aக்கு மேப்பிங், 2ல இருந்து Cக்கு மேப்பிங் ஆகுது, 3ல இருந்து Eக்கு மேப்பிங் ஆனது, ஆனா 4க்கு இமேஜ் இல்லாம இருக்கு. அப்போ இதை நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். டொமைன்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லைன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லெட் x be a finite set with k element. This we have a bijective from x to 1 to etc k.